அவங்களோட ப்ரொவோக்கிங்கான ஒரு ஆட்டிடியூட்னால நம்மளால அந்த டாஸ்கே ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போக முடியாத மாதிரி சிச்சுவேஷன் ஏற்படுது. இந்த டைம் நாமினேஷன்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய பேர் உள்ளுக்கு வந்திருக்காங்க போலுக்க. ஆனா எதிர்பார்த்த ஆள் வரலையே. ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டில் நாமினேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இல்லாம இந்த வாரத்துக்கான பிக் பாஸ் வீட்டோட தலைவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி தாங்க. இதுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க பாருங்க, அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிருவீங்க. அது என்ன டாஸ்க்னா ஸ்பூன் வித் லெமன். பாப்பா எவ்வளோ பெரிய டாஸ்க்கு. பிக் பாஸ் வரலாற்றிலே இப்படி ஒரு டாஸ்க்கை நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. நாமினேஷன் ப்ராசஸ் யார் யார் உள்ளுக்கு வந்திருக்கா, யார் யார் டைரக்ட் நாமினேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவகுமாரா சாச்சனாவும் வர்ஷினியும் பண்ணுறாங்க. அடுத்து எதிர்பார்த்தது தான் விஷால், சத்யா, அருண் இவங்க 3 பேருமே வந்து சௌந்தர்யாவை பண்ணுறாங்க. அதில் சத்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரியங்கரமாக வந்து எல்லாத்துக்கும் ட்ரெபிள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து அருண் வந்து பயங்கரமாக ப்ரொவோக் பண்ணுறாங்க. அதனால எங்களால் டாஸ்க் கூட பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி குற்றம் சொல்லி சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணுறாங்க. அடுத்து இதுவும் எதிர்பார்த்த ஒன்று தான், சௌந்தர்யாவும் ஜாக்லினும் வந்து அருண் நாமினேஷன் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அருண்ட்ட ஆப்போசிட்டா நின்று வந்து பேசவே முடியாது. நம்ம என்ன சொன்னாலும் வந்து அவர் புரிஞ்சுக்கவே முடிக்கிறாரு, அவர் சொல்றதா வந்து நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசினால அவங்கள வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லின் நாமினேஷன் பண்றாங்க. அடுத்து ஜாக்லினை நாமினேஷன் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷால், ராணவ், அருண். அதில் ராணவ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க நிறைய வார்த்தைகளை விடுறாங்க, அது பிடிக்கல, அதனால அவங்க நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அருண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து டார்கெட் பண்ணி அந்த மாதிரி விளாட்றதுனால அவங்கள நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த வீட்டுக்குள்ளே மொத்தம் நாமினேட்டில் வந்திருக்கிறது எத்தனை பேர் அப்படின்னா 13 பேருங்க. அதில் 11 பேர் வந்து கன்ஃபர்ஷன் ரூமுக்குள்ள போய் நாமினேட் பண்ணவங்க, 2 பேர் வந்து டைரக்ட் நாமினேஷன். டைரக்ட் நாமினேஷன் அந்த பவர் யார் யாருக்குன்னா ரயானுக்கு இருக்கு, அன்சிதாவுக்கு இருக்கு. ரயான் யாரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஷினியை பண்ணியிருக்காங்க. அன்சிதா யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவை பண்ணியிருக்காங்க. இதை தவிர கன்ஃபர்ஷன் ரூமுக்குள்ள போய் வந்து நாமினேஷன் பண்ணி அதில் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்தவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் சைடு வந்து அருண், ராணவ், சிவகுமார், விஷால், ரயான். இதே மாதிரி வந்து பெண்கள் சைடு வந்து நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ள வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, ஆனந்தி, பவித்ரா, ஜாக்லின், தர்சிகா, சாச்சனா. மற்றபடி 13 பேர் இந்த வீக் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. இதுல இந்த வீக் உங்களுக்கு யார் வெளியில போனா நல்லா இருக்கும், இல்ல டபுள் எவிக்ஷன் இருந்தா யார் 2 பேர் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.